சொன்னார். என்ன சொன்னார்? அதை விட எனக்கு இன்னைக்கு வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதையை இங்கே ஒரு முன்னாடி சொல்ல நான் ஆசைப்படுறேன். அவருடைய கவிதையை நான் கொஞ்சம் உல்டா பண்ணி அந்த கவிதையை சொல்கிறேன். அற்புதமான கவிதை. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி. மானியம்னா பணம். தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி. அவர் மானியம்பாடி, இவர் தானியம்பாடி. சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. எடப்பாடி மானியம்பாடி, அவர் பனையூர் பண்ணையார் தானியம்பாடி. ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி. சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை.